கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெல்கி டிவி நேயர்களுக்கும், விசேஷமாக தெளித்தேன் அமுதம் என்ற நிகழ்ச்சி நேயர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த தினத்திலே நமக்கு முன்பதாக பேசின சகோதரி மிக்க அருமையாக அவர்கள் மோசையுடைய வாழ்விலே காணப்பட்ட பெண்கள், தாயின் ஸ்தானத்தில் இருந்து அவர் எப்படி உருவாக்கினார் என்ற காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இப்பொழுது மோசையுடைய பொசிஷனை குறித்து நான் பேச இருக்கிறேன். இப்பொழுது மோசே எகிப்திலே அவர் ஒரு அரசியுடைய குமாரனாக இருக்கிறார். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் ஒரு எஜிப்ஷியன் பிரின்ஸாக நம்ம அவரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நிமித்தம் அதுக்கப்புறம் ஒரு மீதியாவில் ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த இரண்டு பதவிகளுக்கு நடுவில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்ளலாம்ங்கிற விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கோம். பாருங்கள், ஸோ மோசே பிறந்த காலகட்டத்திலே எபிரேயர்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஒடுக்கப்படுகிறார்கள். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் அவர்களை துன்புறுத்துகிற விஷயத்தை கர்த்தருடைய வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் என்று அங்கே ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன கருதப்படுகிறது என்றால், ஜோசபஸ் என்ற ஹிஸ்டோரியன் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோசேப்பானவர் அவர் எகிப்திலே அவர் வந்தபோது அப்பொழுது அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பார்வோன் அவர் அந்த எகிப்திய பரம்பரையில், அந்த ராஜ பரம்பரையில் வந்த ஒரு பார்வோன் அல்ல, வேறு தேசத்திலிருந்து வந்த ஒரு மேய்ப்பர் ராஜா, மேய்ப்பர்களுடைய தலைவன். அவர் எகிப்தை பிடித்து அவர் பார்வோன்கிற பதவியிலே அவர் இருக்கிறார். ஸோ அவருக்கு யோசேப்புடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப பிடித்து அவரை கனப்படுத்துகிறார், அவருடைய குடும்பத்தாரை கனப்படுத்துகிறார், எபிரேயரை அவர் கனப்படுத்துகிறார். ஆனால் நம்ம உண்மையாக பார்த்தோம் என்றால் எகிப்தியர்கள் எபிரேயர்களை அவர்கள் வெறுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மேய்ப்பர்கள், மந்தைகள் வைத்திருக்கிறவர்களை ரொம்ப துச்சமாக நினைக்கிறவர்கள். ஆனால் யோசேப்புடைய குடும்பமாகிய யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் வரும்போது அப்படிப்பட்ட எந்த காரியங்களும் நடந்ததாக நம்ம ஆதியாகமத்திலே பார்க்கவில்லை. ஆனால் இங்கே நம்ம யாத்ராகமத்தை பார்க்கும்போது எகிப்தியர்களாக இருக்கட்டும், பார்வோனாக இருக்கட்டும், மேய்ப்பர்களையும் எபிரேயர்களையும் அவர்கள் மிகவும் அற்பமாக நினைத்த விஷயத்தை நம்ம குறித்து பார்க்கலாம். ஸோ முதலாவது என்ன என்றால், இந்த புது ராஜா அவர் எகிப்தில் ராயல் பிளட் மூலமாக வந்த பார்வோன். ஸோ அவருடைய மகள் தான் இப்போ நைல் நதியில் இருந்து குழந்தையான மோசையை அவர்கள் தத்தெடுக்கிறார்கள். அவர்கள் தத்தெடுக்கிற அந்த வயதும் குறிப்பிடப்படுகிறது. அவர்களுக்கு அப்பொழுது 17 வயதாம். ஸோ 17 வயதிலே அவர்கள் தத்தெடுத்திருக்கிறார்கள். இந்த பெண்ணுடைய விசேஷம் என்ன என்றால், இவர்கள் தாயுடைய சைடாக இருக்கட்டும், தகப்பனுடைய சைடாக இருக்கட்டும், ரெண்டு சைட்லேயும் அவங்க ராயல் பிளட். ஸோ இவர்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் எகிப்தை அரசாள்ற அளவுக்கு வல்லமை, எல்லா பொசிஷன், பவர் இவர்களிடத்தில் இருந்திருக்குது. ஸோ என்ன கருதப்படுகிறதுனா, அவருடைய தகப்பனுடைய பேர் தத்மோஸ் 1. இந்த தத்மோஸ் 1 தன்னுடைய டாமினேஷனுக்கு கீழே அவங்க வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது அவர்களுடைய சகோதரன் தத்மோஸ் 2வது பார்வோனையும் அவர்கள் அதோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கிறார்கள். தத்மோஸ் 3வது அவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த அம்மாவுக்கு கீழே வளர்ந்த இந்த மோசைக்கு எல்லா விதமான ஞானம், எகிப்திய ஞானம், எகிப்த கலை. ஏன்னால் நம்ம அப்போஸ்தலர்களே ஒரு வசனத்தை பார்க்குறோம், மோசை பேச்சிலும் கிரியையிலும் வல்லவனாக இருந்தான் எகிப்திலே என்று ஒரு வசனம் ஆவியானவர் கோட் பண்ணுகிறார். ஸோ மோசை இது எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ தத்மோஸ் 3வது நபர் ஆட்சியில் 16வது ஆண்டிலே என்ன ஆகுது என்றால், மோசே ஒரு கொலை செய்துவிட்டு அவர் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிறார். இப்போ ஏன் எஸ்கேப் ஆகிறாருன்னா, அதுக்கு 5 வருடங்களுக்கு முன்பதாக இந்த அம்மா இறந்துட்டார்கள். இந்த 3வது பார்வோன் இந்த அம்மாவை மிகவும் அவர்கள் வெறுத்திருக்கிறார். ஸோ அவரால் வளர்க்கப்பட்ட இந்த மோசையுடைய இனமாகிய இந்த எபிரேய இனத்தை குறித்து பயங்கர வெறுப்பும் துவேஷமும் இவருக்கு இருந்திருக்குது. பாருங்கள், இப்படி ஒரு பெரிய பதவியில் இருந்த மோசே இப்போ மீதியானுக்கு போகிறார். அங்கே அவர் நோபடி,
அவர் யார் என்று யாருக்கும் என்னது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் வந்து மாட்டிக்கொள்கிறார். ஸோ அங்கே ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பராக இருக்கிறார், மந்தைகளை ஓட்டுகிறார். ஸோ அவர் எகிப்தில் கற்றுக்கொண்ட கலைகள் எல்லாவற்றையும் காலப்போக்கில் இந்த 40 வருடங்களில் நெக்ஸ்ட் 40 இயர்ஸில் அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறார். தேவன் நமக்கு வந்து சில முறை ஒரு பதவியில் ஆண்டவர் நம்மளை வந்து வைத்திருப்பார், ஒரு அந்தஸ்தில் ஆண்டவர் நம்மளை வந்து வைத்திருப்பார். திடீரென்று கர்த்தர் நம்மளை உடைத்து எல்லாவற்றையும் நம்மளிடத்தை வந்து பறித்து விடுவார். பறித்துட்டு கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோங்கிற ஒரு நிலைக்கு கூட நம்ம போகிற அளவுக்கு கடவுள் நம்மளை வந்து கொண்டு போவார். அப்படி தான் இந்த மோசைக்கு நடக்கிறது. இப்போ தான் மோசை வந்து மிகவும் ஒரு தாழ்மை உள்ள மனிதனாக மாறுகிறார். அவர் வந்து ஏழ்மையான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார், மேய்ப்பர்கள் மத்தியில் இருக்கிறார். அவருடைய விஷயங்கள் எல்லாமே என்னது மாறிவிட்டது. அந்த ராயல் இன்ஃப்ளூயன்ஸ் போயிட்டுது. எபிரேயர்களுக்கு இரட்சகனாக கர்த்தர் என்னை எழுப்பியிருக்கிறாருங்கிற நம்பிக்கை போயிட்டுது. தலைவனாக நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறங்கிற நம்பிக்கை போயிட்டது. இப்போ அந்நிய தேசத்திலே, பெற்றோர் இல்லாத இடத்துல, குடும்பஸ்தர் இல்லாத இடத்துல ஒரு சஜனராக அவர் வந்து இருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் கடவுள் வந்து அவர் அழைக்கிறார். ஆம்தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் வந்து நம்மளிடத்துல வந்து ஏதாவது பறிக்கிறாரா? நம்மளுடைய பதவி, நம்மளுடைய அந்தஸ்து, நம்மளுடைய ஆஸ்தியை பதிக்கிறார். கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தால் ஏற்ற நாட்கள் அவர் வந்து நம்மளை வந்து உயர்த்துவார். அந்த உயர்த்தும் போது தேவனுடைய அதிகாரம் நம்ம இடத்துல வரும்போது அப்போ எந்த மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படாது, எந்த பணமும் தேவைப்படாது. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை நம்மேல் இருந்தாலே எந்த காரியத்தை, எந்த ராஜாக்களுக்கு முன்பதாகவும் நிற்கத்தக்கதான வல்லமே கர்த்தர் வந்து தருவார். அது வந்து கர்த்தர் மோசைக்கு கொடுத்தார். அவர் ஒரு சிறந்த தலைவராக மட்டுமல்ல, ஜனங்களுக்கு முன்பதாக அவர் கடைசியர் அவர் வந்து தாழ்மையாக இருந்தார். அதை நம்ம வந்து பார்க்குறோம். ஏனென்றால் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஹை பொசிஷனையும் பார்த்தாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று பட்ட 2 நிலைகளிலும் கர்த்தருக்குள் அப்போஸ்தலனாகிய பவுல் போல மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்ட ஒரு தலைவர். அதே போல் நமக்கும் கர்த்தர் வந்து சில நேரங்களில் எல்லாவற்றும் கர்த்தர் நம்மளை பறித்து கர்த்தர் நம்மளை உருவாக்குறார். அவருடைய கையில் இருக்க களிமண்ணாக இருக்கும். அவருடைய சித்தத்துக்கு நம்ம வந்து ஒப்படைக்கும் போது கர்த்தர் வந்து நம்மளையும் கர்த்தர் தாமே உருவாக்கி தம்முடைய ஊழியத்துக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தப்படுது. எந்த சூழ்நிலை கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தரிடத்துல நம்ம முறுமுறுக்காதபடிக்கு அவரோட சித்தத்துக்காக நம்ம காத்து இருக்கும் போது இந்த மோசையை போல கர்த்தர் நம்மளை உங்களையும் என்னையும் உயர்த்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.